அன்பான தேவஜனமே, இந்த நாளிலும் கூட இந்த காலைக்கதை நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் ஒரு விஷயம் உங்களோடு கூட இயேசுவின் இனிதான நாமத்துல இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்துல வாழ்த்து. இன்னைக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அவர் வார்த்தை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். அவருடைய வார்த்தையை உடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். யோபு 22:2. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு உண்மையான நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்ப்போம். மைக்கேல் பில்செஸ்டர் என்றவர் என்ன செய்றார் அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு கிறிஸ்தவர். அவர் போலந்து நாட்டுல ஒரு சிறிய கிராமத்துல என்ன செய்யறாரு சொன்னா, அங்குள்ள ஒருவருக்கு ஒரு சின்ன வேதாகமத்தை தராரு. அந்த வேத புத்தகத்தை அவர் என்ன சொன்னா இலவசமாக அவர்கிட்ட தராரு. அதை அந்த மனிதர் என்ன செஞ்ச சொன்னா, அதை வாசித்த பிறகு அந்த வேதாகமத்தை என்ன செய்யறாரு சொன்னா, அந்த வாசிக்க அவருடைய மனதில் என்னது ஒரு பெரிய மாற்றம் தெரிஞ்சிச்சு. அவருக்கே என்னது ஒரு புதிய ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சிச்சு. வாழ்க்கையின் மேல ஒரு நம்பிக்கை கிடைச்சிச்சு. தன்னுடைய எதிர்கால வாழ்க்கை குறித்து அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. ஆண்டவர் மேல மிகவும் அவர் என்ன செஞ்சாரு, விசுவாசம் வைக்க ஆரம்பித்தார். எனக்காக ஒரு மறுத்திருக்கிறார், அவர் மீண்டும் வரப்போகிறார், எனக்காக ஆயத்தம் பண்றார். இந்த மாதிரியான நிறைய காரியங்களை கேள்விப்பட்ட உடனே அதை வாசித்து என்ன சொன்னார்னா, நான் மட்டும் இந்த சந்தோஷத்தை பெறக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாச்சுன்னா இன்னொரு நபருக்கு கொடுக்குறாரு. அப்போ அதே மாதிரி இன்னொரு நபர் அதை வாசித்து அவரும் மனம் மாறி என்ன செய்யறாரு, தேவனை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இது அப்படியே ஒவ்வொருவரும் மாறி மாறி என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா, அந்த வேதத்தை அந்த கிராமத்துல எல்லாரும் வாசிக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, ஏறக்குறைய அது ஒரு சங்கிலி தொடர்பாக 200 பேர் அந்த வேதத்தை வாசித்து தேவனை ஏற்றுக்கொண்டு தேவன் மேல விசுவாசம் வைக்க ஆரம்பிச்சாங்க. அதை கொடுத்த அந்த நண்பர் என்ன செஞ்சாரு சொன்னா, மைக்கேல் என்ன செய்யறாரு சொன்னா, 1940 என்ன செய்யறாரு சொன்னா, அப்ப 2ஆம் உலக மகா யுத்தம் என்ன செய்யுதுன்னா ஆரம்பிக்கிறதுக்கு சற்று முன்பதாக அந்த கிராமத்துக்கு போறாரு. அங்க போயிட்டு இந்த வேதத்தை கொடுத்த அந்த நபருடைய பார்த்து அவரோடு கூட பேசிட்டு அவர் சொன்னாரு, நீங்க கொடுத்த வேதத்தை நானே வச்சுக்கல, நான் எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படி அதனால எத்தனை பேர் இருந்தா, அப்போ 200 பேர். அப்போ அவர் சொன்னார், நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல கூடணும், 200 பேர் என்ன செய்யலாம், ஒரு இடத்துல கூடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நேரத்தை குறித்து என்ன சொல்லிட்டு ஒரு இடத்தையும் அவங்க பார்த்து இந்த இடத்துல எல்லாரும் கூடுவோம் அப்படின்னு சொல்லி அங்க கூடினாங்க. அவருக்கே மைக்கேலுக்கே ரொம்ப ஆச்சரியம். என்ன அப்படின்னு சொன்னா, அங்க கூடினவங்கள்ட்ட இவர் நினைச்சாரு, சரி இந்த பைபிள்ல வாஸ்தன்னு எல்லாரும் சொல்றாங்களே, யாராவது ஒரு வசனமாவது மனப்பாடம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். யாராவது இதுல இருந்து ஒரு வசனத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். அசந்து போயிட்டாருங்களாங்க. ஏன்னு சொன்னா, சிலர் மத்தேயு முழுவதும் மனப்பாடம் பண்ணியிருக்காங்களாம். சிலர் 4 சுவிசேஷத்தையும் மனப்பாடம் பண்ணியிருந்தாங்களாம். ஒரு நபர் சங்கீதம் 1ல இருந்து 150 வரைக்கும் மனப்பாடம் பண்ணியிருந்தாங்க. என்ன ஆச்சரியம் பாருங்க. ஒரு வேதம், ஆண்டவருடைய வார்த்தை, ஒரே ஒரு பைபிள் தான். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு பைபிள் இருக்கு, என்கிட்ட ஒரு பைபிள் இருக்கு, என் பையனுக்கு ஒரு பைபிள் இருக்கு, என் பேரனுக்கு ஒரு பைபிள் இருக்கு. நினைச்சு பாருங்க, நமக்கு எத்தனை வசனம் தெரியும், நமக்கு எத்தனை வசனம் மனப்பாடமா தெரியும். அந்த கிராமத்துல ஆண்டோடைய வார்த்தை எப்படி செயல்பட்டு இருக்கு, உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது. அந்த வேதாகமம் எங்க சபையில ஒரு அம்மா இருக்காங்க, 60 வயது ஒரு தாய். அவங்க பாத்தீங்கன்னா வேதத்துல வசனங்களை அப்படியே மனப்பாடம் பண்ணுவாங்க. அவங்க சங்கீதம் 119 இந்த வயசுல அவங்க சொல்லும் பொழுது அங்க உட்கார்ந்த எனக்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமா தான் இருந்துச்சு. ஆண்டவரே, இவ்வளோ வயதான காலத்துல வசனத்து மேல இவ்வளவு வாஞ்சியா மனப்பாடம் பண்ற அளவுக்கு இருக்கிறாங்க, நாங்க இதெல்லாம் மனப்பாடம் பண்ணலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டேன். ஆனா இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்லு. அதுக்கப்புறம் சில வசனங்களை நாங்களும் மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சோம். வேதத்தை ஆராய ஆரம்பிச்சிருக்கிறோம். வேதத்துல கேள்வி வினா விடை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த வார்த்தைகள் கிடைக்கக்கூடாத நாட்கள். அந்த யுத்தத்துல அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்திருக்கும், ஒவ்வொரு வசனத்தையும் சொல்லி ஒரு இடத்துல அவங்க நின்று என்ன செய்வாங்க, எல்லாருக்கிட்டையும் அந்த வசனங்களை ஒரு அதிகாரமா வாசித்து மனப்பாடமா சொல்லி இருந்திருப்பாங்க. ஒரு நண்பர் வீட்டுல சேர்ந்து சொல்லி இருந்திருப்பாங்க. நினைச்சு பாருங்க, காலமதி சீக்கிரமாக இருக்கிறது. எல்லாம் அந்த வேதம் கூட கிடைக்க கூடாத காலம் வரப்போகிறது. அதனால நம்ம சொன்ன, அவர் வார்த்தைகளை இருதயத்தில் வைத்துக்கொள்ள. அவருடைய வார்த்தை என்ன, அவருடைய வசனங்கள்
இது நம்ம என்ன செய்யணுமா, முடிந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணணும், அல்லது முடிந்த அளவுக்கு அந்த கதைகள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், வாக்கு தத்துவத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டவரத்துல ஜெபிப்பதற்கு மாத்திரம் இல்லை, மற்றவர்கள் அவருடைய வார்த்தைகளை சொல்வதற்கும் நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஒருவேளை நம்ம அநேக காரியங்கள் தான் நமக்கு எல்லாருக்குமே மனப்பாடம் பண்ண முடியுமானா முடியாது. சிலருக்கு கண்டிப்பா படிக்கிற நேரத்துல ஞாபகம் இருக்கும். இன்னைக்கு 10 வருஷம் நான் மனப்பாடம் பண்ணிட்டேன், திருப்பி நாளைக்கு அதை நான் திருப்பி பார்க்கும்பொழுது எனக்கு மண்டையில நிற்காது. அப்ப நம்ம என்ன செய்வோம், அது அட்லீஸ்ட் நமக்கு என்ன செய்யும், அந்த வசனங்களை ஆண்டவர் நமக்கு வாஞ்சி இருந்துச்சுன்னு சொன்னா அவர் நினைப்பூட்ட அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னா நம்ம நாட்டுல வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்முடைய ஒருவேளை இந்த வேதாகம் கிடைக்கப்படாத நாட்கள் வரும். அப்படி வருகிறப்ப இந்த வசனங்கள்லாம் நம்ம சின்ன சின்ன வசனங்கள், பெரிய பெரிய வசனங்களை மனப்பாடம் பண்ணணும் இல்லை, சின்ன சின்ன வாக்கு தத்துவங்களை நம்ம மனசுல வச்சுட்டு அப்படின்னு அது என்ன செய்யுமா, வசனம் சொல்றதுல உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கும். நீங்க வசனத்தை நீங்க படிங்க, உங்களுடைய பாதையில வெளிச்சம் இருக்கும். நீங்க என்ன செய்யலாம், பயப்படாம நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு ஒவ்வொரு வசனமும் நம்மை வழி நடத்தும். இப்ப இன்னைக்கு நம்ம என்ன செய்யணுமா, அவருடைய வார்த்தைகளை நம்ம இருதயத்துல வைக்கணும். சும்மா வாசித்துட்டு போறதில்ல, எத்தனை பேர் வாசிக்கிறோம்னு தெரியல, சும்மா வாசிட்டு போறதுனால பிரயோஜனம் இல்லை. அந்த வாசித்த அந்த வசனம் எப்படி அந்த கிராமத்துல அத்தனை பேரை வழி நடத்துச்சு, அத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வச்சுச்சு, அத்தனை வசனங்களை மனப்பாடம் செய்யற அளவுக்கு அந்த பிள்ளைகள் இருந்தாங்கன்னு சொன்னா, அந்த வாஞ்சை உங்களுக்கு எனக்கு சொன்னா ஆண்டவர் தான் செய்யறாராம், நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் வழி நடத்தும் பொழுது நம்மளை இருளில் செல்லாதபடிக்கு ஆண்டவர் தான் செய்வாராம், வெளிச்சத்துல நடப்பதற்கு அவருடைய வார்த்தைகள் நம்மை நடத்தும். அவர் வெளிச்சமா இருக்கும்போது பயம் எல்லாம் போகலாம். ஆண்டோடைய வார்த்தை நம்மோடு இருக்கும்போது நமக்கு எதிர்காலத்தை குறித்தோ எதை குறித்து நம்ம பயம் இல்லாம போகலாம். ஏன்னு சொன்னா அவர் என்னுடைய இருதயத்துல அவருடைய வார்த்தைகளை வைத்து வைத்திருக்கிறேன். நான் ஒருவேளை சோர்ந்து போகும்போது அந்த வார்த்தைகள் சொல்லும் எனக்கு ஆறுதல் படுத்த. எப்படி தாவீதை ஆறுதல் படுத்துச்சோ, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சியடையேன், நான் புல்லு, அவர் என்ன செய்வார், என்ன புல் இடங்களில் மேய்ப்பாரு, அமர்ந்த தண்ணீரங்களில் என்னை கொண்டு போவாரு. எப்ப பாடுறாரு, அரண்மனையில படுத்திருக்கும் போதுல, கஷ்டத்தின் மத்தியில, துன்பத்தின் மத்தியில, துயரத்தின் மத்தியில, சத்துருக்கள் சூழ்ந்த மத்தியில அவர் பாடுறாரு. என்னுடைய சத்துருக்கள் அவர் எனக்கு பெரிய மேஜையை என்ன செய்வாரு, உண்டாக்குவார் அப்படின்னு சொல்லி. எவ்வளவு ஒரு அதெல்லாம் எப்படி வரும்னு சொன்னா ஆண்டோடைய வார்த்தை. அதனால அது இருதயத்துல வைக்க சொல்றாரு. இன்னைக்கு நம்ம ஆண்டோடைய வார்த்தை இருதயத்துல இருக்கும், அவர் வரும் வரைக்கும் அது நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாயிருக்கும். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த தகப்பனே, அன்பின் ராஜாவே, மே நோக்கி அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளிலும் கூட ஆண்டவரே, ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் எங்கள் பெயரில் நீர் பதிவு செய்து இம்மட்டுமாய் இன்னொரு நாளை கூட்டி கொடுத்த உங்களுடைய புதிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் கைட்டு சேர்க்க எல்லா வேலையும் கரம் கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தியையும், வேலைக்கு போகிறவர்களுக்கு போக்குவரத்திலும் டிராவலிங் மசிஸ் நீங்க கொடுங்க சுவாமி. பாவிலாக எங்கள் மேல் கிருபையாக எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், தவறுகள், தப்பிதங்கள் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து சுவாமி உடைய ராசி வருவதை தள்ள வேண்டும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.